Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கோர்மா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் எப்போவுமே நம்ம பன்னீர் வாங்கினா பன்னீர் பட்டர் மசாலா தானே செய்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நான் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதையுமே நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கணும். அதாவது ஆனியன்ஸ் எல்லாமே கேரமலைஸ் ஆகி வரணும். அதுதான் இந்த பன்னீர் கோர்மாவோட டேஸ்ட்டே. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியன்ஸை கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சருக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அது கூட பட்டை 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 10-12 பெப்பர்கார்ன்ஸ், 10-15 முந்திரி இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம அரைக்க வச்சுருந்த வெங்காயத்து கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கேர்டையும் அதில் 1 டீஸ்பூன் ஆஃப் மைதாவையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கேர்டு புளிக்காத மாதிரி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை அதில் போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக பொறுமையாக திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்துடும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலையும் ஹீட் பண்ணுங்கள். இப்போது கீயும் ஆயிலும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம், ஸ்பைசஸ் அண்டு முந்திரி இதை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு கரம் மசாலாலாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் சாட்டே பண்ணி வெங்காயத்துக்கூடயே அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் கரம் மசாலாலாம் ஒன்றுமே தேவையில்லை. இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா தயிர் மைதா மாவு கலவை, அதை இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம குருமா கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தண்ணி இன்னும் தேவை அப்படின்னா லைட்டாக தண்ணியை போர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விடுங்க திறந்து. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வர ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு சாஃப்ரன் ஒரு பிஞ்சை நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரமாக ஊற வச்சுருக்கேன், அதையும் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான், பட் சாஃப்ரன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி பரிமாறுங்க. ரொம்ப க்ரீமியான எம்மியான பன்னீர் கோர்மா ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரமலைஸ் பண்ண அந்த ஆனியனோட டேஸ்ட் இருக்குது இல்லையா, அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.